ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லா டீமுமே வந்து அவங்களுடைய பிளேயிங் லெவல் ஆகட்டும் ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க. பட் இன்னும் இந்திய டீம் மட்டும் அறிவிக்காமல் இருக்காங்க. ஏன் அறிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜிடி தொடர் முடிச்சுட்டு வந்ததுனால ஸோ இன்னும் பிளான் பண்ணாமல் இருக்காங்க செலக்டர்ஸு. ஸோ எந்தெந்த பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம், யார் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க. பட் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு போனால் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும், பக்கவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாட்லே ஆகட்டும், இந்த 15 பேர் ஆன ஸ்குவாட்லே ஆகட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்றது, யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு மீண்டும் வந்து ரோஹித் சர்மாவே கேப்டனாக வந்து நியமிக்க போகிறாங்க. ஸோ சொல்லிட்டாங்க, பிசிசியும் சொல்லிட்டாங்க, கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ரோஹித் சர்மா தான் வந்து டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் இன்னும் கேப்டனாக வந்து நீடிப்பார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவருடைய தலைமையில் தான் வந்து இந்திய அணியை வந்து அறிவிக்க போறாங்க. ரோஹித் சர்மா இருக்க போறாரு. சோ அவருக்கு வந்து ஃபேவரா வந்து ஓப்பனிங்ல களமிறங்குவதற்கு சுப்மன் கில் இருக்காரு. சோ நம்ம கிங் கோலி விராட் கோலி அவர்கள் கண்டிப்பா அவர் இல்லாத ஒரு ஸ்குவாடே கிடையாது. அவர் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருக்காரு. கண்டிப்பா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்க போகுது. சோ அதை நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் முன்ன 2024 சீசன்ல ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணி கொடுத்தாரு கேப்டனா இருந்து கேகேஆர் அணிக்கு. சோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வேற மாதிரி இருந்திருக்கு. டொமஸ்டிக்ல வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ அதனால கண்டிப்பா ஒரு முக்கியமான வீரரா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருப்பாரு. இந்த 2024 2023 உலக கோப்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அவர்கள் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு. குல்தீப் யாதவ் அவர்களுக்கு வந்து இன்ஜூரி வந்து இன்னும் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து கிளியர் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. இப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸுக்கு 5 செஞ்சுரி போட்டிருக்காரு. 5 மேட்ச்ல வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா போயிருக்காருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால மேபி இந்தியன் டீம்ல கம்பேக் பண்ணிட்டு உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே அவருக்கு இருக்கு. ஸோ அவருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஜுரி காரணமாக வந்து கிட்டத்தட்ட உலகக்கோப்பைக்கு அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே விளையாடல. ஸோ இப்போ கம்பேக் பண்ணி டொமஸ்டிக்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கிலாந்து சீரியஸ்க்கு வந்து அவரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மீண்டும் கம்பேக் பண்ணிட்டு அவர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெர்னியா வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடர் வந்து இருக்க போகுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் அவர்கள் இருக்காரு, ஹர்ஷ் சிங் இருக்காரு, எஸ்ரி ஜெய்சால் வந்து இருக்காரு. T20 மற்றும் டெஸ்ட்ல மட்டும்தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து அவரை வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ரி ஜெய்சால் வந்து T20ல வந்து நல்லா பண்றாரு, டெஸ்ட்ல நல்லா பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஸோ சஞ்சு சாம்சனை ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வந்து உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல வந்து அவர் வந்து செஞ்சுரி போட்டு இருக்காரு, நல்ல பிளேயரா இருக்காரு, நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அவருக்கு சான்சஸ் கொடுத்தா கண்டிப்பா செம்மையா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் வந்து இதுல இடம் பிடிச்சிருக்காரு. நம்ம கிளாசிக் KL ராகுல் இந்த ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிச்சிருக்க. கண்டிப்பா KL ராகுல் இல்லாத ஒரு ஸ்குவாடே இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மிடில் ஆர்டர் ஆகட்டும் எந்த இடத்துல இறக்கி விட்டாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் அவர்கள் இந்த ஸ்குவாட்ல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய பவுலிங்கும் செம்மையா இருக்கு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியுடைய லீக் மிட் ஸ்டேஜில் வந்து அவர் இடம் பிடிக்க மாட்டார். ஏன்னா இன்ஜுரி வந்து ஹெவியா இருக்கிறதுனால அவர் மார்ச் மாதம் வரைக்கும் அவருக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்திய அணி வந்து செமிஃபைனலுக்கு போனா மேபி கண்டிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அவரை வந்து ஒரு பேக்கப்பா வச்சிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியுது. ஒருவேளை அவரை ஸ்குவாட்ல எடுத்து கூட அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பிளேயரை வச்சிருக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் போவாங்க. ஏன்னா அவர் கூடவே வச்சுட்டு கண்காணிச்சுட்டு அவர் நல்லா ஆயிட்டாருன்னா உடனடியாக நமக்கு முக்கியமான மேட்ச்லாம் வந்து அவரை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதுதாங்க வந்து பிளேயிங் லெவன் கண்டிப்பா வேற லெவல் இருக்கு. ஸோ இந்த பிளேயிங் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து இந்த ஸ்குவாட்ல கொண்டு வந்தா கண்டிப்பா செம்மையா இருக்கும். இதுவும் செம்மையா இருக்கு. பவுலிங் யூனிட் ஆகட்டும் ஸ்பின் யூனிட் ஆகட்டும் செம்மையா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க பிசிசிஐ, எந்த மாதிரியான ஸ்குவாடை வந்து அறிவிக்க போறாங்க, யார் யாரெல்லாம் இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நாம இந்த சொன்ன இந்த சாம்பியன்ஷிப் ஸ்குவாட்ல வந்து எந்தெந்த பிளேயர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க, எந்தெந்த பிளேயரை தூக்கிட்டு எந்தெந்த பிளேயர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.